வணக்கம் நேர்களே. ஏற்கனவே நம்ம மிர் சுல்தான் கான் பத்தி அவரோட வரலாறை பத்தி ஒரு தனி வீடியோல பார்த்தோம். இப்போ அவரு கேபாபிளாங்கா கூட விளையாண்ட ஒரு கேம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கேம் விளையாடும்போது கேபாபிளாங்கா வேர்ல்ட் சாம்பியன் கிடையாது, அந்த பீரியட்ல அலக்கைன் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம். சுல்தான் கான் நைட் F3ல ஓபன் பண்றாரு. அவர் நைட் F6, D4, B6. இது ஒரு D4 ஓப்பனிங், குயின்ஸ் இந்தியன் ஓப்பனிங்ல தான் போகுது. ஸோ C4, பிஷப் B7, நைட்டு C3, நார்மல் டெவலப்மெண்ட் மூவ் தான். இங்கே தான் என்னன்னா இது இந்த பிஷப் இங்கே டெவலப் ஆகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுது. ஸோ அதனால என்ன பண்றாருன்னா A3 விளையாடுறாரு. ஸோ இது என்ன சொல்றது, அந்த காலத்துலயுமே இது கன்வென்ஷனல் மூவ் கிடையாது. ஸோ A3 யாருமே விளையாட மாட்டாங்க. குயின் C2 போவாங்க, அப்படி இல்லைன்னா E3 விளையாடுவாங்க, அப்படிதான் விளையாடுவாங்க. ஸோ இது காட்டுது இவர் ஓப்பனிங் அந்த அளவுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ D5, ஸோ சென்டர் ஸ்ட்ரைக் பண்றாரு, எக்ஸ்சேஞ்ச் பண்றாரு பான்ஸை. பிஷப்பை டெவலப் பண்ணிருக்காரு. ஜென்ரலா குட் ஸ்ட்ராட்டஜி. இந்த பான் க்ளோஸ் ஆகுறதுக்கு முன்னாடி இந்த பிஷப்பை டெவலப் பண்றது ஒரு குட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது உங்க கேம்லயே நீங்க ஃபாலோ பண்ணலாம். அவர் பிஷப் E7 விளையாண்டுருக்காரு. இப்போ இந்த பானை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இந்த பிஷப் டெவலப் பண்றாரு. கேஸ்லிங் பிஷப் டெவலப் பண்ணியிருக்காரு. இப்போ இவர் இந்த நைட்டை சென்ட்ரலைஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிஷப்பை அட்டாக் பண்ணுது. ஸோ இந்த நைட்டை கேப்சரும் பண்ண முடியாது, அந்த சென்ட்ரலைஸ்டு பீஸாக இருக்கு. ஸோ கேப்சர் பண்ணணும்னு நினச்சாலும் கேப்சர் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, கேப்சர் பண்ணோம்னா இந்த பானை வச்சு அடிச்சோம்னா இந்த பானுக்கு இங்கே சப்போர்ட் இருக்கு. ஸோ அதனால ஃபோர்க் ஆகி போயிடும். இந்த பிஷப்பும் இந்த பிஷப்பும் இந்த நைட்டும் ஃபோர்க் ஆகிடும். ஸோ அதனால அது விளையாட முடியாது. ஸோ அதனால அவர் பிஷப்பை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுலேயும் அவருக்கு ஐடியா இல்லை. ஸோ அவர் பிஷப்பை தக்க வச்சுக்கணும்னு பிஷப் F4 விளையாடுறாரு. நைட்டு D7 டெவலப்மெண்ட் மூவ் எல்லாமே. ஸோ இவர் ஆல்ரெடி சென்டரில் இவர் ஸ்ட்ராங்காக இருக்கனால இன்னும் அந்த E4 ஸ்கொயர் ஸ்ட்ராங் பண்ணுறாரு கேபாபிளாங்கா. ஸோ இவர் இந்த பானுக்கு அட்டாக் கொடுக்குறாரு. ஏன்னா அந்த பான் இப்போ 2 தடவை அட்டாக் ஆயிருக்கு. சாரி. ஸோ அவர் உடனே டிஃபெண்ட் பண்றாரு. இப்போ பிஷப் இவருக்கு கிடைச்சிருது. ஸோ H4. ஸோ குயின் சைடு கிங் சைடு ஸ்பேஸ் கெயின் பண்றாரு. ஜென்ரலா இந்த மூவ் அவ்வளோ விளையாட மாட்டாங்க. காரணம் என்னன்னா, கேசல் பண்ணணும் நம்ம. ஸோ இவருக்கு அந்த கேஸ்லிங் அந்த இதெல்லாம் அந்த அளவுக்கு பழக்கப்படாத ஒரு விஷயங்கிறதுனால இது இவருக்கு என்ன சொல்றது, இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் ஈஸியா வருது அப்படிதான் சொல்லணும். ஸோ அவர் ரூக்கு C8 குயின் அட்டாக் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட ரூக்கை ஓப்பன் ஃபைலில் போட்டு டெவலப் பண்ணியிருக்காரு. ஸோ குயினை மூவ் பண்ணி இப்போ இந்த வீக் பானுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாரு. அவரு குயினை டெவலப் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் இப்போ இந்த நைட் எப்படியா எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ண பார்க்குறாரு. ஸோ அவரு ரைட், நீ எக்ஸ்சேஞ்ச் பண்ணனா நான் இந்த நைட்டை வச்சு கேப்சர் பண்ணி திருப்பி அங்கே அந்த இடத்துல ஒரு பீஸை நான் மெயின்டைன் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. அவர் பானால் அடிச்சிடறாரு. உங்களுக்கு தோணலாம், என்னடா அவன் இந்த நைட்டு டெவலப் பண்ணது இந்த நைட்டை வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு பீஸை மெயின்டைன் பண்ணதான் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது என்ன பிரச்சனைனா, இந்த பான் போயிடும். காரணம் என்னன்னா, இந்த ஸ்கொயர் ஒரு உண்மையான வீக்னஸ் கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல F3 புஷ் பண்ணலாம். ஸோ புஷ் பண்ணனா இந்த நைட்டு பின்னாடி போய் தான் ஆகணும். ஏன்னா இங்கே போக முடியாது, இங்கேயே வர முடியாது. ஸோ அப்படிங்கிறப்ப பின்னாடி போய் ஆகணும். ஸோ இந்த பான் இப்போ போயிடும். அனாமத்தா ஒரு பான் கொடுத்த மாதிரி ஆயிடுது இல்லைங்களா. அதனால அவர் அதை அவாய்ட் பண்றதுக்காக பான்டெக்ஸ் நைட்டே விளையாண்டுறாரு. இவர் பிஷப்பை E2க்கு மூவ் பண்றாரு. அவர் ரூக்கு C6 விளையாடுறாரு. ஸோ இந்த இடத்துல டெவலப் பண்ண பார்க்குறாரு. இவர் G4. ஸோ இந்த நைட்டை சேலஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவர் டெவலப் பண்ணிட்டாரு. ஸோ டெவலப் பண்ணும்போது இப்போ இந்த ஸ்கொயர் வீக்கா இருக்கு. ஸோ அதை கான்சன்ட்ரேட் பண்ணுது இந்த ரூக்ஸ்லாம். ஸோ இவர் பாத்தீங்கன்னா, நான் குயின் சைடு அட்டாக் பண்றேன்னு போறாரு. அவர் நான் கிங் சைடு அட்டாக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு G5 விளையாடுறாரு. ஸோ இந்த நைட் அட்டாக் பண்றாரு. அடுத்து அவருக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த சைடு அட்டாக் பண்றதுக்கு. ஸோ அவர் நைட்டை ரொட்டேட் பண்ணிட்டாரு. இப்போ இவர் பிஷப் G4 விளையாண்டு இந்த ரூக் அட்டாக் கொடுக்குறாரு. ஸோ இப்போ இதுதான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சூப்பர் டிசிஷன் ஒயிட் எடுக்கிறாரு.
அது வந்து அவருக்கு ஒரு அட்வான்டேஜை கொடுக்குது. ஸோ என்னன்னு பார்ப்போம். ரூக் C1 செக். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஒரு ரூக் போயிடும் நமக்கு. அடுத்து இது மூவ் ஆச்சுன்னா ரூக் போயிடும். அதனால எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ கிங்கை தான் மூவ் பண்ணி ஆகணும். ஸோ கிங்கை வந்து இவர் D2க்கு மூவ் பண்றாரு. ஸோ D2 மூவ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ இந்த ரூக் இங்க செக் கொடுத்துச்சுன்னு வைங்களேன், இந்த கிங்குக்கு வழியே இல்லை. ஸோ அப்படி பண்றப்போ இந்த என்ன குயின் போய் ஆகணும். ஸோ அவர் அதை தான் பண்றாரு. ஸோ குயின் போயிடுது. ஆனா பிளாக்குக்கு வந்து 2 ரூக் போயிடுச்சு, இவருக்கு வந்து ஒரு குயின் போயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் வந்து இந்த ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் புரியாது. 2 ரூக்குக்கு வந்து ஒரு குயின் சமம் அப்படின்ற மாதிரி நினைக்கல. குயின் தான் வந்து கொஞ்சம் ஒருபடி மேலே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. பட் இவர் வந்து அப்படி விளையாடல. ஸோ அது வந்து இந்த கேம்ல வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இல்ல 2 ரூக் தான் பெருசு, அது வந்து டிபேட் அந்த காலத்துல. பட் இப்போ வந்து தெரியும் 2 ரூக் தான் பெருசு ஒரு குயினை விட. பட் இருந்தாலும் சில பொசிஷன்ல வந்து குயின் வந்து ஒரு அப்பர் ஹேண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்னதான் பீசஸ் க்ளோஸ்டா இருந்தாலும் ரூக்குக்கு வந்து அந்த அளவுக்கு ஆக்டிவ் ஸ்பைல்ஸ் இல்லைன்னா கூட இந்த இடத்துல ஒரு நல்ல டிசிஷனை வந்து ஒயிட் எடுத்திருக்காரு. ஸோ இதுதான் காட்டுது அவர் எவ்வளோ அழகான ஒரு பிளேயர், எவ்வளோ ஒரு லெஜெண்ட் அப்படிங்கிறத. குயின் செக் கொடுக்குது, இங்க விளக்குறாரு செக்ல இருந்து. குயின் C4. ஸோ இப்போ அந்த குயினுக்கு ஒரு அட்டாக் கொடுக்குறாரு. ஏன்னா அது சென்ட்ரலைஸ்டா இருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு அட்டாக் கொடுத்து அந்த குயினை ஓரங்கட்ட பாக்குறாரு. அவரும் முடிஞ்ச அளவு வீக்னஸ் அட்டாக் பண்ணுவோம், குயினை வச்சு அட்டாக் பண்ணுவோம் ட்ரை பண்றாரு. ஸோ ரூக்கு B1, ஏன்னா அந்த பானை சேவ் கார்ட் பண்ணி ஆகணும். கிங் F7. இந்த இடத்துல வந்து கிங்கு கொஞ்சம் அன்சேஃபா இருக்கு பான்ஸ், ஏன்னா ஒயிட்டுக்கு வந்து அந்த இடத்துல ஸ்பேஸ் அட்வான்டேஜ் ஜாஸ்தி. அதனால கிங்கை வந்து அங்க இருந்து விளக்க பாக்குறாரு. அதனால தான் இந்த மூவ் பண்றாரு. ஸோ இவர் வந்து குயினுக்கு ஒரு அட்டாக் கொடுக்குறாரு. ஏன்னா இந்த இடத்துல ரொம்ப ஆக்டிவா இருக்கு குயின் அப்படிங்கறதுனால அட்டாக் கொடுக்குறாரு. இப்போ இந்த குயினால இந்த குயின் சைடு வந்து ஒண்ணுமே பண்ண முடியல. ஸோ அதனால அது எப்படியாச்சும் அடுத்து கிங் சைட்ல ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்றதுக்காக கிங் சைடு கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. ஸோ இவர் வந்து இந்த இடத்துல டெவலப் பண்றாரு. ஒரு A6 விளாண்டுருக்காரு. ஸோ இவரு இந்த புஷ் ட்ரை பண்றாருன்னு நினைக்கிறேன். திருப்பியும் குயின் அந்த பக்கம் கொண்டு வராரு. ஏன்னா இவருக்கு ஆக்டிவா இந்த சைடு எந்த டிசிஷனுமே இல்லை விளையாடுறதுக்கு. பிளாக்குக்கு சொல்லணும்னா இந்த பொசிஷன் திருப்பி வந்து ரூக் C1 கொண்டு வராரு. ஏன் விளையாண்டாருன்னு புரியல. பட் இந்த இடத்துல G6 நல்ல மூவ் தான். அவர் ஏன் ரூக் C1 போனான்னு தெரியல. G6 விளையாண்டா இதை அட்டாக் பண்ணுது. ஸோ எதிர் இதை கேப்சர் பண்ணி ஆகணும், இல்லை மூவ் பண்ணி ஆகணும். மூவ் பண்ணா அதாவது பிஷப் டேக்ஸ் H6 இங்க விளையாடலாம். ஸோ இது கேன்சல் பண்ணோடனே நம்ம G7 புஷ் பண்ணலாம். மேபி இதுக்கு பயந்துருப்பாரு என்னவோ. ஸோ இப்போ இந்த இடத்துல டிஃபென்ஸ் வருது இல்லைங்களா, மேபி அதுக்காக பயந்துருப்பாரோ. அப்போ கூட இங்க நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா இங்க செக் கொடுத்தோம்னா இது பின்னாடி போய் ஆகணும். ஸோ இந்த இடத்துல இப்போ பிஷப் போயிடுது. மேபி அதனால இருக்கலாம், எனக்கு சரியா தெரியல. இவர் இப்படி கேப்சர் பண்ணாலும் நமக்கு நிறைய இங்க சான்சஸ் இருக்கு. இப்போ இந்த ஸ்கொயர் வந்து வீக்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த பானை வீக்கா இருக்கு. இங்க ரூக் ஆக்டிவா இருக்கு. ஸோ இங்க கூட வரலாம் இந்த நைட் மூவ் ஆச்சுன்னா. அப்படிங்கிறப்போ இங்க அட்டாக்கிங் சான்சஸ் நிறைய இருக்கு. அவரோட எல்லா பீசஸும் நல்லா ஆக்டிவா இருக்கு. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றது, இங்க குயினுக்கு எந்த மூவுமே இல்லை. ஓப்பனா சொல்லணும்னா ரொம்ப முடங்கி போய் கிடக்கு, எந்த மூவுமே இல்லை. இங்கேயும் இவருக்கும் எந்த மூவுமே இல்லை. அப்படின்னு பார்க்கும்போது இந்த பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட்டுக்கு நல்லா ஃபேவரபிளா இருக்குன்னே சொல்லலாம். ஏன் அதுக்கு போல அப்படின்னு எனக்கு தெரியல. திருப்பி C1 விளையாண்டுறாரு. அடுத்து அவரு குயின் D7 விளையாடுறாரு. ஸோ 2 பேரும் மாத்தி மாத்தி ட்ராப் பண்ணிக்கலாம்னு நினைச்சாரு. பட் அவர் வந்து அதுக்கு அலோவ் பண்ணவே இல்லை. ஸோ H5 விளையாடுறாரு. ஸோ திருப்பி அவரோட ஐடியா தான் இருக்கு. இது ஏன்னா இந்த இடத்த சப்போர்ட் பண்றான்ற மாதிரி தான் இருக்கு. அவர் கிங்க வளர்க்குறாரு. அதுக்கப்புறம் இவரு ரூக் C2 விளையாடுறாரு. ஸோ இவரோட ஐடியா என்னவா இருக்கும்னா இவரு தன்னோட கிங்க இந்த பக்கம் கொண்டு போறாரு. ஸோ அதன் மூலயமா
ரூக்கோட சப்போர்ட் இங்க கிடைக்கும் இந்த ரேங்க்குக்கு. இவரும் குயினை வந்து இங்க கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. கொண்டு வந்து இந்த இடத்த அட்டாக் பண்ணலாம், இல்ல இப்படி கூட போய் கூட இங்க அட்டாக் பண்ணலாம். ஸோ வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த கவுண்டர் பிளேயை தடுக்கணும்னு தான் அவர் C1 விளையாடுறாரு, சாரி C2 விளையாடுறாரு. குயின் H3, கிங் C1, ஒரு H4 விளையாடுறாரு. இது கிங் B2 விளையாடுறாரு. ஸோ இந்த பானை கேப்சர் பண்ண முடியாது இந்த இடத்துல. காரணம் என்னன்னா பிஷப் டேக் A6 இருக்கு. ஸோ ரூக் வந்து இந்த குயினை அட்டாக் பண்ணுது, இந்த பிஷப் அட்டாக் பண்ணுது. ஸோ அதனால ஏதாச்சும் ஒண்ணுதான் காக்க முடியும். அதனால அவர் அந்த பானை வின் பண்ணல. ஸோ அவருக்கு இந்த இடத்துல வேற கவுண்டர் பிளே இல்லை. ஏன்னா இதை அட்டாக் பண்ணி விளையாடலான்னு பார்த்தாலும் ஸோ அது வந்து டிபெண்டடா இருக்கு. ஸோ தன்னோட பொசிஷன் எப்படி இம்ப்ரூவ் பண்றதும் அவருக்கு தெரியல. ஸோ அதனால ஏன்னா கிங்கோட சப்போர்ட் இங்க வராது. என்ன சொல்றது, இந்த ஃபைலை வந்து கண்ட்ரோல் பண்ணிருக்கனால கிங்கோட சப்போர்ட் இது கொடுக்க முடியாது. நைட்டும் மூவ்லெஸ் பொசிஷன்ல இருக்கு, எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது நீங்க நைட்டை. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பிஷப்பை எங்க மூவ் பண்ணாலும் இந்த பிஷப் வச்சு அடிச்சு அடுத்து ரூக்கால இங்க செக் கொடுக்கலாம். ஸோ கிங் அட்டாக் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். மேட் த்ரெட் கூட இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அதனால இந்த இடத்துல பிளாக்குக்கு வந்து கவுண்டர் பிளேவும் இல்லை, அவருக்கு ஓன் பிளேவும் இல்லை. ஸோ அதனால அவர் குயினை வச்சு தான் சும்மா விளையாண்டுட்டு இருக்காரு. ஸோ இவராலையும் இங்க இருக்க அட்வான்டேஜ் இவரால் புரிஞ்சிக்க முடியலையா என்னன்னு தெரியல, இவருக்கு இருக்க அட்வான்டேஜை. ஸோ இவரும் கொஞ்சம் பொசிஷனை இம்ப்ரூவ் பண்றாரு. ஸோ தன்னால முடிஞ்ச அளவுக்கு பொசிஷனை இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. ஒயிட்டால இங்க வந்து ஒரு வின்னிங் பிளான் பார்க்க முடியாததுனால அவரும் தன்னோட பொசிஷனை இம்ப்ரூவ் பண்றாரு. பட் பிளாக்குக்கு வந்து இங்க பொசிஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஜஸ்ட் குயினை வச்சு இப்படி மூவ் பண்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இங்க ஒயிட்டுக்கு வந்து அவரு நிர்ணயம் பண்ணலாம், என் பொசிஷனை நான் இம்ப்ரூவ் பண்ணிட்டு பொறுமையா நான் வந்து அட்டாக் பண்றேன். ஸோ ஏன்னா அவருக்கு தான் இங்க கேம் இருக்கு. அந்த அளவுக்கு டீப்பா கவுண்டர் பிளே இல்லாம பண்ணிட்டாரு சுல்தான் கான். ஸோ இவர் அதனால வெறும் குயினை மட்டும் மூவ் பண்ணிட்டு இருக்காரு. இவர் A4, அப்புறம் கிங் A3 விளையாண்டு ஸோ தன்னோட கிங்கையும் தன்னோட குயின் செட் பானையும் வந்து ஒரு நல்ல பொசிஷன்ல வச்சுட்டு இப்போ இந்த குயினோட கவுண்டர் பிளேயை தடுக்கிறாரு. ஸோ இப்போ இந்த குயின் இங்கேயும் தான் மூவ் பண்ணிட்டு இருந்தது. அதனால இப்போ வந்து இதை முடக்க பார்க்குறாரு. ஸோ இப்போ இந்த குயின் வந்து F5 மூவ் ஆகுது. இப்போ இந்த பான் அட்டாக் பண்ணனால ஸோ அவர் இந்த பிஷப் வச்சு டிஃபெண்ட் பண்றாரு. G6, இவர் இந்த சைடை க்ளோஸ் பண்றாரு. ஸோ இவரோட ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபைலை மட்டும் ஓப்பன் ஃபைலாக வச்சுட்டு இந்த குயினுக்கு எந்த வித கவுண்டர் பிளேயும் கொடுக்காம பொசிஷனை க்ளோஸ்டா வச்சு விளையாடணுங்கிறது தான் இவரோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. அதனால இந்த சைடு இருக்க அட்வான்டேஜ் அவர் பார்க்கல. G6 விளையாண்டுறதுனால அவருக்கு அட்வான்டேஜ் கிடைச்சிருக்கும், H6 விளையாண்டுறதுனால அவருக்கு அட்வான்டேஜ் கிடைக்க வாய்ப்பு இருந்திருக்கு. பட் அவர் அந்த ரிஸ்க் எடுக்கல. ஸோ அவரோட கவுண்டர் பிளே எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம விளையாடணும்னு பார்க்குறாரு. D7. ஸோ இப்போ இவர் வந்து பிஷப் B5 விளையாடுறாரு. ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் இந்த இடத்துல இந்த குயினால இந்த பானை கேப்சர் பண்ணாம முடியாம இருந்தது காரணம் இந்த மூவ் தான். ஸோ இப்போ அது வந்து தடங்கலாயிடுச்சு. ஸோ அதனால என்ன பண்றாருன்னா இவர் A5 விளையாண்டுட்டு அடுத்து இங்க குயினை இங்க மூவ் பண்ணி இந்த H3 ஸ்கொயருக்கு திருப்பி மூவ் பண்ணி இந்த இடத்துல அந்த அட்டாக்கை புதுப்பிக்கலாமா அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இப்போ அவருக்கு இருக்கு. ஸோ இவர் வந்து பிஷப் G3 விளையாடுறாரு. அவர் குயின் F5 இந்த பானை அட்டாக் பண்றாரு. இவரு இப்ப இப்படி வந்து டிஃபெண்ட் பண்றாரு. இப்ப இவர் திருப்பி குயின் H3 விளையாடுறாரு. அதே மாதிரி சொன்னதான் இப்ப இந்த பானை திருப்பி அட்டாக் பண்ண முடியுமா அப்படின்னு பாக்குறாரு. அவரு கிங் B2 விளையாடுறாரு. குயின் G2, கிங் B1. ஸோ இவர் வந்து இந்த அட்டாக் ஆன்டிசிபேட் பண்றாரு. ஆன்டிசிபேட் பண்ணிட்டு தான் இந்த கிங்கை வந்து இங்க மூவ் பண்ணி இங்க கொண்டு வந்திருக்கிறாரு. இப்ப கேப்சர் பண்ணா அப்படின்னா இப்ப இந்த குயினால தப்பிக்கவே முடியாது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப பிஷப் G4 விளையாடலாம். ஸோ குயினுக்கு இப்ப வந்து என்ன சொல்றது, ஸ்கொயர் ஒரே ஸ்கொயர் தான் இருக்கு. இங்க மூவ் பண்ணோன்னு ரூக் G1 விளையாண்டோம்னா இப்ப இந்த பிஷப் வந்து டிஃபெண்ட் ஆயிடும். ஸோ இப்ப இதுக்கு ஸ்கொயரே இல்லை.
எங்கேயுமே போக முடியாது இந்த குயினால. ஸோ அடுத்து ரூக் வந்து இந்த பிஷப் சப்போர்ட்டால இந்த குயின் அட்டாக் பண்ணலாம். ஸோ அப்போ குயின் லாஸ் ஆகிடும். ஸோ அதனால இந்த பான் வந்து இப்போவும் இந்த பானை வந்து கேப்சர் பண்ண முடியாது இந்த குயினால. அதனால பானை கேப்சர் பண்ணல. திருப்பி குயின் h3 கொண்டு போயிடுறாரு. ஸோ இவர் வந்து கிங்கை மூவ் பண்றாரு. இவர் திருப்பி குயினை மூவ் பண்றாரு. திருப்பி கிங்கை மூவ் பண்றாரு. திருப்பி குயினை மூவ் பண்றாரு. இப்போ இவர் ரூக் g1 விளையாடுறாரு. இந்த ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்றாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குயின் இங்கே வந்துச்சுன்னா, சாரி இந்த பிஷப் இங்கே வந்துச்சுன்னா இந்த குயின் ட்ராப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால அவர் பிஷப்பை மூவ் பண்றாரு. ஸோ இப்போ இந்த பிஷப்பால் இங்கே வர முடியாது இல்லைங்களா. ஸோ அதனால பிஷப் மூவ் பண்றாரு. பட் இது விளையாடும் போது இந்த ஸ்கொயரை விட்டுறாரு. ஸோ இப்போ ரூக் இங்கே உட்காரலாம். அதான் பண்ணது. ரூக் அங்கே உட்காருது. இவர் இப்போ குயின் h4 விளையாடுறாரு. ஸோ இவர் இப்போ இங்கே 2 பான் அட்டாக் பண்றாரு. ஆனால் இவர் 2 பானுமே அவர் பிடிக்கல, ஏன்னு தெரியல. ஸோ மறுபடியும் ரூக் c1 விளையாண்டு இப்போ இந்த இடத்துல த்ரெட் இம்ப்ரூவ் பண்றாரு. அவரு பிஷப் g4 விளையாடுறாரு. இவர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கலாம் நினைச்சிருந்தா, ஏன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலன்னு தெரியல. பிஷப் f1 விளையாடுறாரு, எக்ஸ்சேஞ்ச் அவாய்ட் பண்றாரு. ஸோ இவர் திருப்பி இந்த ஸ்கொயரை கான்சன்ட்ரேட் பண்றாரு. இவர் உடனே ரூக் e1 விளையாடுறாரு. ஸோ இதை தடுக்கிறாரு, அந்த எக்ஸ்சேஞ்சை தடுக்கிறாரு. c1 திருப்பியும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சு 2 பேருக்கு ஐடியாஸ் இல்லை. ஸோ அதனால நிறைய மூவ் பார்த்தீங்கன்னா கிங் மூவ் தேவையில்லாத மூவ் பண்றாங்க. அடுத்து குயின் மூவ் தேவையில்லாத மூவ் பண்றாங்க வேற வழி இல்லாம. காரணம் என்னன்னா ஒயிட்டுக்கு இங்க அட்வான்டேஜ் இருக்கு, பட் அவர் ரியலைஸ் பண்றதுக்கு ஒரு டைம் ஆகுது. ஸோ அதனால இங்கிட்டு அங்கிட்டு மூவ் பண்ணி விளையாடுறாங்க. ஸோ இப்போ இவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா, இந்த ரூக் வந்து இந்த ஃபைல்ல நல்லா தான் உட்காந்துருக்கு. பட் இந்த கிங்கு சும்மா இருக்கனால இந்த கிங்கை இப்படி கொண்டு வந்துட்டு இந்த ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அதனால இப்போ இந்த கிங் இங்க கொண்டு வர்றாரு. இவர் இப்போ இந்த பான் அட்டாக் பண்றாரு. ஸோ இப்போ இந்த பான் வந்து இப்போ வீக்கா இருக்கு. இந்த குயின் இப்போ ட்ராப் பண்ண முடியாது. ஸோ அதனால உடனே இந்த டிஃபென்ஸை கொண்டு வர்றாரு. ஸோ அதனால இந்த பான் லாஸ் ஆகுது. இப்போ இந்த டிஃபென்ஸ் வந்தனால இந்த பான் லாஸ் ஆகுது. இப்போ இவர் கிங்கை வந்து இங்கே கொண்டு வந்து இந்த ஸ்கொயரை டிஃபெண்ட் பண்றாரு. ஸோ திருப்பியும் குயின் h5 விளையாடுறாரு. வேற கவுண்டர் பிளே இல்லை. மேபி இந்த பானை அட்டாக் பண்ணலாம். பட் இவருக்கு வந்து இந்த பானை வின் பண்ணாலே போதும். ரொம்ப பக்கத்துல இருக்கு குயின் ஸ்கொயருக்கு பக்கத்துல. அது மட்டும் இல்லாம எல்லா பீசஸோட சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ இவருக்கு கிளியர் அட்வான்டேஜ் இருக்கு. பட் ஆனால் அவர் இருந்தாலும் பொசிஷன் இம்ப்ரூவ் பண்ணணும்னு விளையாடுற மாதிரி தான் இருக்கு. இப்போ கேப்சர் பண்ணிடுறாரு. அடுத்து அவர் கிங்கை மூவ் பண்ணிடுறாரு. ஏன்னா செக் கொடுத்து ஒரு டெம்போ கெயின் பண்ணி மூவ் பண்றதுக்கு பதிலாக அவர் மூவ் பண்ணிடுறாரு. ஸோ இருந்தாலும் இந்த இடத்துல செக் வருது. இப்போ பானை மூவ் பண்றாரு. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ இப்போ இந்த நைட்டை கொண்டு வந்து இந்த பானையும் டிஃபெண்ட் பண்றாரு. அட் த சேம் டைம் இந்த இடத்துல நைட்டை விளையாண்டாருன்னா இந்த ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அதனால இவர் என்ன பண்றாருன்னா பிஷப் b5 விளையாண்டு இந்த இடத்த கண்ட்ரோல் பண்றாரு. ஸோ சப்போஸ் இது விளையாண்டுச்சுன்னா ஈஸியா கேப்சர் பண்ணிடலாம். ஸோ அதனால இவர் குயின் h3 விளையாண்டுருக்காரு. கிங் b8. ஸோ இதுக்கு மேல இந்த இடத்துல கிளியர் வின் இருக்கனால இந்த இடத்துல வந்து காபப்ளாங்கா ரிசைன் பண்ணிடுறாரு. ஏன்னா இந்த குயின் வந்து இது குயின் ஆகிறது வந்து யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ அதனால ரிசைன் பண்றாரு. அப்படி இல்லைன்னா ஹெவி மெட்டீரியல் லாஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா அவர் இந்த இடத்துல ஒரு குயினுக்கு 2 ரூக் எடுத்த இடமா இருக்கட்டும், அது போக தனக்கு அட்வான்டேஜே இருந்தாலுமே உடனே அதை கைப்பற்றாம ஆப்போனண்ட்டுக்கு எந்த கவுண்டர் பிளேயும் கொடுக்காம அதை தடுத்துட்டு அப்புறம் தன்னோட அட்வான்டேஜுக்கு போற விஷயமா இருக்கட்டும். ஸோ நமக்கு கேம் என்ன அட்வான்டேஜ் நமக்கு தெரியலனாலும் நாம வந்து நம்ம பொசிஷனை இம்ப்ரூவ் பண்ணணும், இல்லை நம்ம கிங் பொசிஷனை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பொசிஷனை இம்ப்ரூவ் பண்ற மூவ்ஸா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கேம் மூலயமா அவர் நமக்கு சொல்லித்தராரு. ஸோ அதுதான் வந்து இந்த கேம்ல நம்ம கத்துக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குரு.